ஹலோ காய்ஸ், நான் சிந்தியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கு சிந்தியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான மீன் முட்டை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மீன் வாங்கினதுல எனக்கு ஒரு 1/2 கிலோ மீன் முட்டை வந்து கிடச்சிருந்தது. அதை தான் நான் பொரியல் பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, மீன் முட்டையை வந்து கழுவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் எண்ணெய் போல் ஊற்றிக்கோங்க. நம்ம நடுவில் தேவைப்பட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற பூண்டை வந்து போட்டுக்கலாங்க. இந்த பூண்டு கொஞ்சமாக கலர் மாறினதும் நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கடுகு போட்டதும் நம்ம வச்சுருக்கிற வெங்காயம் கட் பண்ணதை வந்து போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்களேன்னா, இது கடைசியில் நம்ம மீன் பொரியல் வந்து சாப்பிடும் போது இந்த வெங்காயத்தோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போதே. ஸோ இது வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு இருங்க. ப்ரௌன் கலர் மாறியாச்சு. அடுத்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலர் மாறுற வரைக்கும் அது பண்ணி வச்சுக்கோங்க, தீயாத அளவுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்கிற மீன் முட்டையை வந்து கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு வேலைக்கு அப்படின்றதால நான் வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டேன். நீங்கள் பண்ணும்போது இதை கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வதங்கிடும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். சில பேர் வந்து இந்த மீன் முட்டையை போட்ட பிறகு தான் வந்து மிளகாத்தூள் உப்பும் போடுவாங்க. அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கலந்துருக்காது. ஸோ ஒரு சைடு வந்து மிளகாத்தூள் உப்பு இருக்கும், ஒரு சைடு இருக்காது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கலந்துருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது அரை பதத்துக்கு வெந்தாச்சு. இது நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா வெந்துருச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். இது வந்து நல்லா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தனியாகவே எடுத்து கொடுக்கும். இப்போ மிளகுத்தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் யாருக்கும் வந்து இந்த மீன் பொரியல் வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சுட சுட நம்மளோட மீன் பொரியல், முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டாடா, பை பாய்.